ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதைக்கு போகலாமா? முன்பு ஒரு காலத்தில் மன்னர் கரிகாலர் சிறப்பாக ஆட்சி செய்து வந்தார். அவரோட அரசவையில் ஒரு நீலக்கல் எப்போவுமே வச்சிருப்பாரு. அது வானத்தின் நிறத்தை போல ஜொலிக்கும். பார்ப்பதற்கே மிக அழகாக இருக்கும். ஒரு நாள் இரவு மன்னர் அரசவையில் இருந்த நீலக்கல்லை திருட ஒரு திருடன் நுழைந்தார். காவலாளிகள் அசைந்திருந்த நேரத்தில் திருடன் சாமர்த்தியமாக நீலக்கல்லை திருடி சென்றார். மறுநாள் காலை அரசவை கூடியது. அனைவரும் மிகவும் பதட்டத்துடன் மன்னர் அரசவையில் அமர்ந்திருந்தனர். மன்னர் மிகுந்த கோபத்துடன், அமைச்சர்களே, உங்களுக்கு தெரியாமல் யாரும் எனது அரசவையில் இவ்வளவு தைரியமாக நுழைந்து திருட முடியாது. அதனால் யார் திருடன் என்பதை நீங்களே சுட்டிக்காட்டி விடுங்கள். உண்மையை சொன்னால் மன்னிப்பு உண்டு, இல்லையென்றால் தண்டனை நிச்சயம் என்று கோபமாக கூறினார். ஆனால் யாரும் முன்வரவில்லை. அமைச்சர்கள் ஒருவரை ஒருவர் சந்தேகத்துடன் கேள்வி கேட்டு வினவிக் கொண்டிருந்தனர். மன்னர் ஒரு திட்டம் தீட்டினார். அதன்படி மந்திரி சுமதி அமைச்சர்களிடம், இது மந்திர குச்சி, உங்கள் ஒவ்வொருவரிடமும் இந்த குச்சியை தருகிறேன். இரவில் உங்கள் வீட்டில் வைத்திருந்து காலையில் தாருங்கள் என்றார். ஆனால் திருடியவரின் கையில் இருக்கும் குச்சி மட்டும் 5 மீட்டர் நீளம் வளர்ந்திருக்கும், எடுத்துச் செல்லுங்கள் என்றார். திருடிய அமைச்சர் அன்றிரவு வீட்டில் நிம்மதியாக உறங்கவில்லை. பயம் அவரை வாட்டியது. குடும்பத்தை நினைத்தும் கவலைப்பட்டார். மந்திர குச்சி மரம் போல் பெரிதாக வளர்கிறது என்ற பிரம்மையில் மிகவும் பயந்தார். எனவே என்ன செய்வதென்று யோசித்து, இதை எப்படியாவது 5 மீட்டர் அறுத்து விடலாம் என்று குச்சியை சரி செய்தார். அப்பாடி, தப்பிச்சிட்ட அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். மிகவும் தைரியமாக அந்த குச்சியை மந்திரி சுமதியிடம் கொண்டு போய் கொடுத்தார். மந்திரி சுமதி அனைத்து குச்சிகளையும் சரிபார்த்தார். அதில் ஒரு குச்சியின் அளவு மட்டும் குறைந்திருப்பதை கண்டுபிடித்தார். மன்னர் சிரித்தபடி திருடிய அமைச்சரிடம், நான் உங்களுக்கு தர சொன்னது சாதாரண மரக்குச்சிகள் தான், அவை வளரவே வளராது என்று கூறினார். திருடிய அமைச்சர் தன் தவறை ஒத்துக்கொண்டு மன்னரிடம் மன்னிப்பு கேட்டார். மன்னரும் அவரை மன்னித்தார். மன்னரை அனைவரும் பாராட்டினர். மீண்டும் அந்த நீலக்கல் மன்னர் அரசவையை அலங்கரித்தது. இந்த கதையின் நியதி, யாராக இருந்தாலும் தான் செய்த தவறை மறைத்து விடலாம் என்று எண்ணவே கூடாது. உண்மை கண்டிப்பாக வெளியே வரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.